இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் தெரியாமல் டெலீட் ஆன கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே உங்களால் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். சில ஆப்ஸ் மூலிமா உங்களுடைய டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் மறுபடியும் பார்க்க முடியும். பட் ஆனால் சில பிரச்சனை இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, சில ஆப்ஸில் ப்ரீமியம் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சில ஆப்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி மட்டும்தான் வரும். பட் ஆனால் நம்ம டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதில் நான் பர்சனலாக ட்ரை பண்ணி ஒர்க் ஆன ட்ரிக்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ், அதாவது எந்த ஆப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்ருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சொல்கிற ட்ரிக்கை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ண ஆப்ஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கால் லாக், அப்புறம் காலிஸி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் லாக் மேனேஜர், E2PDF, காலிசர்னுட்டு ஒரு 5 ஆப்பு கிட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் மேக்ஸிமமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது இந்த ஆப் தான், E2PDF. இதில் கால் லாக்னு என்டர் பண்ணிவிட்டு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா காலும் ரிகவர் பண்ண முடியும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக இதில் டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக வராது. இதுக்கு முன்னே உங்களுடைய மொபைலில் இருக்கிறத அப்படியே இதில் ஷோ ஆகும். உங்களுக்கு வேணுன்னா இதை பிடிஎஃபாக எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாமே தவிர டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ஆப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் டம்மியான ஆப்பு. இது எதுக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் வாங்கி சொல்லிவிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணதை இப்போ உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன். எது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் பெஸ்ட் எதுன்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 198563 நம்பருக்கு நாம் கால் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கால் லாகில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரீசெண்ட் காலில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஷோ ஆகுதா. இப்போ நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னேன் இல்லையா, E2PDF. இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நார்மலாக இந்த கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்கும், சின்ன ஸ்டெப் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் கேட்கும், இல்லை உங்களுக்கு நேம் ஏதாவது வேணும்னா அந்த இடத்துல கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா போதும். இதில் உங்களுக்கான கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த இதில் அந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகலை. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடுத்து நம்ம சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா காலிசர். இந்த ஆப் தான் நான் ட்ரை பண்ணதில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இன்னொரு ஆப் இருக்குது. பட் ஆனால் அதுக்கும் இதுவும் ஓகே, சிமிலராக நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இதுக்கு முன்னே டெலீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுவும் ஷோ ஆகுது. நான் ட்ரை பண்ணதில் ஷோ ஆகுது. ரீசெண்ட் டைமில் நான் இப்போ டெலீட் பண்ணது நான் இந்த இடத்துல செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம கால் பண்ண டெயில் பேடில் கால் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணது இந்த இடத்துல ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 2 ஆப்பில் மட்டும்தான் நான் ட்ரை பண்ணதில். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆப்புக்கிட்ட ட்ரை பண்ணிவிட்டேன். அதில் ஒரு 5 ஆப் மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். அந்த 5 ஆப்பில் 2 இது சுத்தமாகவே ஒர்க் ஆகிறதுல நிறைய பேர் யூஸ் பண்ண ஆப்பு. இதில் ஒர்க் ஆகிற ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப் மட்டும்தான். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா காலிசர், அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால் லாக் மேனேஜர். ஸோ இந்த 2 ஆப் மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதாவது நம்ம டெலீட் பண்ணுற கால் ஹிஸ்ட்ரி ரெக்கவர் பண்ண முடியறதா இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சில சின்ன பக்ஸ் எல்லாம் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணுறதா டெவலப்பர் ஆப்ஷனில் அந்த இடத்துல ஷோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும். அதுவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னே டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் வேணும்னா அதுக்கு வேறு ட்ரிக்கு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.